பெரிய சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 3லேருந்து ஒரு 4 ஏக்கர் டோட்டலாக 122 பிளாட் இருக்குது. லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் டோட்டலாக 65 இருக்குது. நார்த் இருக்குது, சவுத் இருக்குது, வெஸ்ட் இருக்குது. ஃபுல்லி உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. பிளாக் டாப் ரோடு அப்படியே பாருங்க. 30 to 40 ஃபீட்லேயே உங்களுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் இருக்குது. இது எல்லாமே சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு. ஜிஎஸ்டி ரோட்டில் முன்னாடிலாம் தாம்பரத்துக்கு அந்த சைடு தான் சென்னைன்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த சென்னை வந்து உங்களுக்கு செங்கல்பட்டு வரைக்குமே. அந்த செங்கல்பட்டு ரோட்டில் முக்கியமான ஒரு இடம் வந்து உங்களுக்கு பொத்தேரி காட்டாங்குளத்தூர். ஏன்னா அங்கே இருக்க மெயின் ஹப் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிஸ். இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பக்கத்தில் உங்களுக்கு பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன், காட்டாங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்காக ஒரு லேண்டு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்கோ, ஒரு லேண்டை பற்றி என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்துக்கும் உண்டான ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு ஃபுல் வீடியோ பார்க்க வேண்டாம், இந்த பாயிண்ட்ஸுக்கு ஆன்சர் கிடைச்சா போதும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப்ஸ் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அதையும் பார்த்துக்கலாம். ஒரு ட்ரோன் வியூ பார்த்துட்டு வாங்க. வெல்கம் டு தமிழ் ரியல் எஸ்டேட் நியூஸ் சேனல். நான் உங்கள் சுப்ராஜ். நம்ம சேனலில் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். முக்கியமாக இந்த இடம் தான் இல்லாமல் சென்னையில் வளர்ந்து வர இடத்துக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம போயிட்டு உங்களுக்காக எந்தெந்த இடம்லாம் தேவையோ, அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ஒரு பிளேசஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி பிளேசஸ்லாம் நம்ம வந்து பார்த்து எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறாங்கன்னா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பண்ணாமல் அந்த கம்பெனியை பற்றி விசாரிச்சுட்டு அவங்க இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க எல்லாமே பண்ணிவிட்டு அந்த மாதிரி பீப்புளோட மட்டும் தான் நம்ம வந்து கொலாபரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க சைட் வந்து பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் 1000 மீட்டர் தான் இருக்கு. இந்த சைட்டோட ஓனர் வந்து வேல்யூ ரியாலிட்டி. இவங்களோட ஆஃபீஸ் வந்து ஈஸ்ட் தாம்பரத்தில் இருக்கு. ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இவங்க 10 வருஷமா இருக்காங்க. 100+ ப்ராஜெக்ட்ஸ் இவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து டெரசா எமினன்ட். இந்த ப்ராஜெக்ட்ல எத்தனை பிளாட்ஸ் இருக்கு, என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு, என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்ஸ்ல இருக்கு, இதுக்கு பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, பிரைசஸ், இது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணுவேன். ஒன் பை ஒன்னா பார்ப்போம். வீடியோ அப்படியே கண்டினியூஸாக பாருங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இது டெரசா எமினன்ட். இவங்களோட இந்த ப்ராஜெக்ட் வந்து கிராண்ட் லான்ச் வந்து ஆகஸ்ட் 3 பண்ண போறாங்க. ஆகஸ்ட் 3 அன்னைக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸும் சொல்லணுமோ எல்லா டீடைல்ஸும் எல்லா டவுட்ஸும் இங்க சூப்பரா பண்ணி கொடுப்பாங்க. இது மொத்தம் எவ்வளவு பெரிய சைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 3லேருந்து ஒரு 4 ஏக்கர் சைட். இது டோட்டலா 122 பிளாட் இருக்கு. இதுல ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 இருக்கு. ஃபேஸ் 1 வந்து அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் டோட்டலா 65 இருக்கு. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து 58வது பிளாட் நம்பர். அண்ட் ஃபேஸ் 2 வந்து இந்த சைடு இருக்கு. உங்களுக்கு ஃபேஸ் 2ல டோட்டலா 57 இருக்கு. இந்த இடத்துல இருந்து அது வரைக்கும். ஸோ கிராண்ட் லான்ச்சுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. இல்லை எனக்கு ஒரு கிரவுண்டு வேணும், இல்லை 2 கிரவுண்டு வேணும், 3 கிரவுண்டு வேணும்னா நீங்கள் மெர்ஜ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இங்கே இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா 800 ஸ்கொயர் ஃபீட்லேயே நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃப்ரண்டேஜ் எப்போதுமே உங்களுக்கு வந்து 24 இருக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் ஸ்மாலாக இருக்கும், உள்ளே போயிட்டு வந்து ஸோ ப்ராடாகும். அப்படின்லாம் இல்லை. இங்கே ஃப்ரண்டேஜ் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 24 ஃபீட் இருக்குது. ஸோ ஒய்டாகவும் இருக்கும். 2 லேண்டாக நீங்கள் ஸோ மெர்ஜ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான லேண்டோட அளவு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னாவே முக்கியமாக வீடு கட்டுறதுக்காக நம்ம வந்து வாங்குறதுனால, நம்ம பர்சனலாக நானே வாங்குறதுனா கூட எனக்கு வந்து ஃப்ரண்டேஜ் அதிகமாக இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா ஃப்ரண்டேஜ் அதிகமாக இருந்தால் தான் நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ இங்கே வந்து 24 ஃபீட்டுங்கிறது ரொம்பவே ஒரு அட்வான்டேஜான விஷயம். அதை நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லி ஆகணும். ஆல்மோஸ்ட் பிளாட்டை பற்றி என்னென்ன டீட்டெயிலாம் உங்களுக்கு தேவையோ எல்லாமே பார்த்தாச்சு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் முக்கியமான விஷயம், ஒரு பிளாட் வாங்குறோம்னா ஃபேஸிங் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கேட்பாங்க. இங்கே நார்த் இருக்குது, சவுத் இருக்குது, வெஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டுமே சொல்லிட்டேன். இப்போ அம்யூனிட்டிஸ்லாம் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் ஃபுல்லி உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. 122 பிளாட்ஸ் ஒன்றில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எல்லாமே உள்ளே தான் இருக்க போகுது. நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா பிளாக் டாப் ரோடு அப்படியே பாருங்கள். உங்களுக்கு 30 ஃபீட் ரோடும் இருக்குது, 24 ஃபீட் ரோடும் இருக்குது. முக்கியமாக இந்த ரோடு வந்து டபுள் லேயர் ரோடு. உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக டேமேஜ் ஆகாது. ரோடு லாரியே அதிகமாக வந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாக டேமேஜ் ஆகாது. அண்ட் இபி கனெக்ஷன் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், சுற்றி ஃபுல்லாக வீடு தான் இருக்குது. அண்டு உங்களுக்கு வீடெல்லாம் ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம குடியிருக்கிற வீடுங்க. ஒரு இடத்துல லேண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ரெசிடென்ஸ்க்கு நம்ம ஸோ பயப்பட தேவையில்லை. ஐயோ நம்ம இப்போ தான் இங்கே வந்து குடியேற வர போகிறோமோ, சேஃபாக இருக்குமா பக்கத்தில், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எந்த பயமும் ஸோ இருக்கவே தேவையில்லை. அண்டு இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு தண்ணி வசதி 30 to 40 ஃபீட்லேயே உங்களுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் நல்லாவே வரும். உள்ளே வந்து கேட்டட் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டு உங்களுக்கு இது எல்லாமே சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு. ஒரு ரோட்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. இந்த உங்களுக்கு அவென்யூஸில் உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்குது. உங்களுக்கு ஒரு தூரத்துக்கும் இன்னொரு தூரத்துக்கும் அதிகமான டிஸ்டன்ஸ்லாம் இல்லை. உங்களுக்கு மேக்ஸிமம் 40 ஃபீட் தான் இருக்கும். இந்த கிரவுண்ட் வாட்டர் செக் பண்ணுறதுக்கு இங்கே இது போர்வெல் போட்டிருக்காங்க.
இங்கே பாருங்கள் அப்படியே தண்ணி ஸ்ப்ரெட் ஆனாலும் அப்படியே இங்கே இருக்குது. இங்கே தண்ணிக்கு எந்த பஞ்சமே இருக்காது. ஸ்பெஷலான ஆஃபர் ஒன்று இருக்குது. ஃபேஸ் 2ல் 14th பிளாட், இந்த கார்னர் பிளாட்டு யார் வாங்குறாங்களோ அவங்க போர்வெல் போட தேவையில்லை, அவங்களுக்கு ஃப்ரீயாகவே இது கிடைக்கும். அண்ட் இது ஒரு ஆடட் பாயிண்ட்டு. சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு சூப்பரான ஃபெசிலிட்டி, இங்கே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய பிளாட்ஸில் அந்த மாதிரி விஷயங்கள் அவைலபிளாக இருக்காது. உங்களுக்கு அதிகம் மழை பெஞ்சாலோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியாக தண்ணியை ட்ரெயின் பண்ணுறதுக்கு அவங்க இது சூப்பரான ஃபெசிலிட்டி உங்களை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பக்கத்தில் ஹைலைட்டான ஸ்பாட் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியில் பொத்தேரின்னு சொன்னாலே உங்களுக்கு எஸ்ஆர்எம் காலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். அடுத்து சிவானந்தா குருகுலம், ஸ்கூல்ஸுக்கு சிவானந்தா குருகுலம் இருக்குது. இது இல்லாமல் ஜோகோ இருக்குது, மஹிந்திரா சிட்டி இருக்குது, ஐடி பார்க்ஸு, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, என்னென்ன இது ஒர்க்கிங் லொக்கேஷன்ஸ் இருக்குது, ஏர்போர்ட்டும் பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை ஒரு செகண்டை பாஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ தட் என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். மெயின் ஜங்ஷன் வந்து உங்களுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், உங்களுக்கு செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன். இதை தாண்டி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, இங்கே ஜஸ்ட் 15 மினிட்ஸ் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக ரீச் ஆகலாம். இவ்வளோ கீ அம்யூனிட்டிஸ் இருக்குது, ஹைலைட்ஸ் இருக்குது இந்த இடத்துக்காக. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? எல்லா மேட்டருமே இந்த ஒரு பிளாட்டுக்கு தேவையானதே சொல்லிட்டோம். ஓகே, ப்ரைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 29 lakhsலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 6 lakhs டவுன் பேமெண்ட் இருந்தால் இந்த இடத்துல உங்களால் ஒரு பிளாட்டை ஓன் பண்ண முடியும். அது என்ன 6 lakhsன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சிபில் ஸ்கோர்லாம் சூப்பராக இருந்தால் 6 lakhs டவுன் பேமெண்ட் போட்டு இங்கே ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. யூஸ்வலாக இந்த இடத்துல உங்களுக்கு 4000 ரூபாய் போயிட்டுருக்கு. 4000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 4300 போயிட்டுருக்கு. ஏன்னா ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன், 1000 மீட்டர் தான். இப்போது லான்ச்சிங் ஆஃபராக 3800 அதாவது 3799 அந்த ப்ரைஸ்லேயே தர்றாங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு கண்டிப்பாக இமீடியட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் நெகோஷியபிள் இருக்கும். கீழே தெரிகிற காண்டாக்ட் நம்பர் அவங்களோட ஓன் காண்டாக்ட் நம்பர் தான். ஸோ மீடியேட்டர் யாரும் இல்லை, ப்ரோக்கரேஜஸ் யாருமே இல்லை, டேரக்ட் காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா, சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட் இருக்குது. 99.9% இந்த பிளாட்டை பற்றி எல்லாமே நாமளே சொல்லிட்டோம். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலை. நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி பீப்புள் எல்லாருமே கூட்டிகிட்டு வாங்க. கிராண்ட் லான்ச் August 3rd அன்றைக்கி நீங்கள் வந்து இமீடியட் புக்கிங் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் லேட்டராக வந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆஃபர் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே 4000லேருந்து உங்களுக்கு 4300 வரைக்கும் இங்கே வந்து ப்ரைஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஆஃபர் ப்ரைஸாக இங்கே 3800 பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே 29 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 6 lakhs இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு. 6 lakhs டவுன் பேமெண்ட் வச்சு உங்கள் சிபில் ஸ்கோர்லாம் எல்லாமே கரெக்டாக இருந்தால் 85 to 90% லோனும் அவங்களே அவைல் பண்ணி கொடுத்துட்றாங்க. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் 1000 மீட்டரில் ஒரு சூப்பரான லேண்ட், ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்காக நீங்கள் ஒரு சூப்பரான இடம் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். இல்லை நான் சீக்கிரமாக இங்கே எல்லாம் கட்டி வரல, எனக்கு ஒரு லேண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதை அப்ரிஷியேட் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாலும் கண்டிப்பாக இந்த இடம் அதுக்கு சூட்டபுளான இடம். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கேட்டு தமிழ் ரியல் எஸ்டேட் நியூஸ் சேனல், நான் உங்கள் சுப்ராஜ்.